வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். தினமும் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அவங்கள மையப்படுத்தி ஏதாவது ஒரு பரபரப்பான செய்தி வந்துக்கிட்டே இருக்கும் ஊடகங்களை. ஒன்றில் பார்த்தீங்கன்னா போரை மையப்படுத்திய செய்தியாக இருக்கும், இல்லைன்னா அவர் மக்களுக்கு விதிக்கக்கூடிய கட்டுப்பாடுகளை மையப்படுத்திய செய்திகளாக இருக்கும். பெரும்பாலான பிற நாட்டை சார்ந்தவர்கள் அமெரிக்காவிற்குள் இருக்கக்கூடாது என்கின்ற நிலைப்பாட்டில் மிக தெளிவாக பயணித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர் ட்ரம்ப் என்றால் அதற்கு மறுப்பில்லை. காரணம், அமெரிக்கர்களுக்கே என்கின்ற தத்துவ ஒரு கோட்பாடோடு அவர் பயணிக்கக்கூடிய காரணத்தினால் பிற நாட்டு மக்கள் தங்களுடைய நாட்டுக்குள் இருக்கக்கூடாது என்பதில் அவர் மிக தெளிவாக இருக்கிறார் என்பதுதான் அதன் பின்னால் இருக்கக்கூடிய செய்தி. இன்றைக்கு ட்ரம்ப் அவர்களை குறித்து என்ன பரபரப்பான செய்தி? இது இன்றைக்கு முதன்மையான ஒரு களமாக இருக்கின்றது. நாம் இரவு படுக்க செல்கின்ற பொழுது ஏதாவது ஒரு கதைகளை நினைத்து கொண்டு படுப்போம். ஆனால் காலையிலே பார்க்கின்ற பொழுது அந்த கதைகள் மாற்றப்பட்டிருக்கும், இன்னொரு கதையை முதன்மை பெற்றுவிடும். அந்த முதன்மை பெறக்கூடிய கதைகளின் கதாநாயகனாக யார் இருக்கிறார் என்றால் ட்ரம்ப் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் நிஜம். காரணம், எப்படியாயினும் தினமும் தான் தலைப்புச் செய்தியாக இருக்க வேண்டும் என்பது அவருடைய நிலைப்பாடாக இருக்கலாம் என்று கூட அதை குறித்து நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. இன்று ட்ரம்ப் அவர்கள் எதனை மையப்படுத்தி அவர் ஒரு முதன்மையான ஒரு களத்தில் இருக்கிறார்? இன்றைய அவருடைய தலைப்புச் செய்தி என்ன? இதுதான் இன்று எழும்பி இருக்கக்கூடிய பிரதான கேள்வி. அந்த கேள்விக்கான விடைகளை நாம் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். எங்களுடைய இன்பா டாக்ஸ் என்கின்ற இந்த வலையொலிக்கு நீங்கள் புதிதாக வந்திருந்தால் பகிர்ந்தளியுங்கள். தொடர்ச்சியாக நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை அது அடைவதற்கான ஒரு களமாக எட்டும். மீட் த பிரஸ் என்கின்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றது ஒரு ஆங்கில தொலைக்காட்சி நிறுவனம். என்பிசி என்கின்ற அந்த பத்திரிகை, தொலைக்காட்சி நிறுவனம் மீட் த பிரஸ் என்கின்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். மீட் த பிரஸ் என்கின்ற அந்த நிகழ்ச்சியில் அவர்களுடைய செயல்பாடுகள் என்னவென்றால், முக்கியமான அரசியல் தலைவர்களை அந்த விவாதத்திற்கு அழைப்பார்கள், அதை கேள்வி பதிலுக்கு அழைப்பார்கள். அழைத்து மக்கள் மத்தியிலே எழும்பிக் கொண்டிருக்கக்கூடிய கேள்விகளை அவர்கள் அந்த அழைத்திருக்கக்கூடிய ஆளுமையிடம் அவர்கள் கேட்பார்கள். அந்த ஆளுமைகள் அதை குறித்து ஒரு தெளிவான கருத்துக்களை எடுத்து வைப்பார்கள். இதுதான் மீட் த பிரஸ் என்கின்ற அந்த நிகழ்ச்சியின் சாராம்சம். கிறிஸ்டன் வெல்கர் என்கின்ற ஒரு பெண்மணி தான் அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றார். அவருடைய இந்த தொகுத்து வழங்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு பெரும் வரவேற்பு அமெரிக்கர்களிடம் இருக்கிறது என்பதுதான் நாம் அங்கிருந்து அறியக்கூடிய செய்தி. என்பிசி என்கின்ற அந்த நிறுவனத்தினால் நடத்தப்படுகின்ற மீட் பிரஸ் என்கின்ற இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக பெரும்பாலான அமெரிக்கர்கள் அந்த நிகழ்ச்சிக்காக காத்திருப்பார்கள் என்பது கூட அறியக்கூடிய செய்தியாக இருக்கின்றது. மிகவும் பரபரப்பான இந்த நிகழ்ச்சியை ட்ரம்ப் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு ஏற்படுகின்றது. ட்ரம்ப் அவர்களிடம் நேரடியான கேள்விகளை கேட்கக்கூடிய ஒரு களத்தை கிறிஸ்டன் வெல்கர் என்கின்ற அந்த பெண்மணி எடுக்கின்றார். எனவே இவர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ட்ரம்ப் அவர்கள் அதை மனப்பூர்வமாக என்ன உண்மை என்கின்ற ஒரு கருத்தை பதிவிட வேண்டும். 2020ஆம் ஆண்டு அந்த தேர்தல் களம், கலிபோர்னியாவில் நடந்த தேர்தல் களத்தில் மிகப்பெரிய தில்லுமுள்ளுகள் நடந்தது என்கின்ற ஒரு விடயத்தை ட்ரம்ப் அவர்கள் எடுத்து வைத்திருந்தார். அது முன்பே அவர் குறிப்பிட்டிருந்த ஒரு விடயம். எனவே இந்த பெண்மணி அதை குறித்த ஒரு கேள்வியை கேட்கின்றார்கள் ட்ரம்ப் அவர்களிடம். நீங்கள் 2020ஆம் ஆண்டு தேர்தலில் தில்லுமுள்ளு நடந்தது என்று குறிப்பிட்டிருந்தீர்கள், அதற்கான ஆதாரம் உங்களிடம் இருக்கிறதா என்ற கேள்வியை ட்ரம்ப் அவர்களிடம் கேட்கிறார்கள். ட்ரம்ப் அவர்கள் ஆதாரம் இல்லை என்று சொல்லலாம், அல்லது இந்த விடயத்தை குறித்து நான் பேசுவதற்கு விருப்பமில்லை என்று சொல்லலாம். ஆனால் ட்ரம்ப் அவர்கள் ஆதாரம் இருக்கு என்கின்ற அடிப்படையிலே அவர் பேச ஆரம்பிக்கின்றார். அந்த பெண்மணியும் விடாமல், நீங்கள் ஆதாரத்தை காட்டினால் அதை நாங்கள் மக்களுக்கு கொண்டு செல்வதற்கான ஒரு களமாக இருக்கும், எனவே நீங்கள் ஆதாரத்தை காட்டுங்கள் என்று அந்த பெண்மணி மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுக்க ஆரம்பிக்கின்றார். அந்த அழுத்தம் கொடுக்க ஆரம்பிக்க ட்ரம்ப் அவர்களுடைய முகம் மாறத் தொடங்குகிறது. நான் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், என்னிடம் அதற்கான ஆதாரம் இருக்கிறது என்று நான் உங்களிடம் சொல்கிறேன், நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது எப்படி என்று அவர் ஒரு மிகவும் கோபத்தோடு அந்த கருத்துக்களை பதிவிடுகிறார். ட்ரம்ப் அவர்கள் கோபப்படுகிறார் என்கின்ற பொழுது அந்த பெண்மணி பயந்து தன்னுடைய கேள்விகளை அவர் குறைத்து கொள்ள வேண்டும் அல்லது அமைதியாக இருக்க வேண்டும்.
ஆனால் அந்த பெண்மணி அமைதியாக இருக்கவில்லை. எனக்கு உண்மை தெரிய வேண்டியதிருக்கிறது. காரணம், இது நேரலை, மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். பல மக்கள் இதில் உண்மை என்னவென்று தெரிவதற்கு ஆவலாக இருக்கிறார்கள். ஒருவேளை உங்களிடம் அதற்கான ஆதாரம் இருக்கும் என்றால் அந்த ஆதாரத்தை நீங்கள் எடுத்து வைப்பீர்கள் என்கின்ற ஆவலோடு மக்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே நீங்கள் ஆதாரத்தை எடுத்து வைக்க வேண்டும் என்று அந்த செய்தியாளர் கேள்வியை வைக்கின்றார். ஒரு கட்டத்திற்கு மேல் ட்ரம்ப் அவர்கள் அந்த செய்தியாளரை பார்த்து, நீ முட்டாள், உனக்கு என்ன நடந்தது என்பதே தெரியாது என்று கோபத்தில் அவர் கத்திவிட்டு அந்த நேரலையில் இருந்து பாதியில் வெளியேறக்கூடிய ஒரு களம் அரங்கேறி இருக்கிறது. இது இப்பொழுது அமெரிக்காவில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பு செய்தியாக மாறியிருக்கிறது. அதாவது, ஒரு செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் ட்ரம்ப் அவர்கள் அவரை முட்டாள் என்று அழைத்திருக்கக்கூடிய களமும், அவர்களுக்கு எதிராக தான் அந்த நேரலையிலிருந்து அவர் வெளியேறி சென்ற விடயமும் ஒட்டுமொத்தமாக பத்திரிகை துறை நண்பர்களை அது கேலி செய்வதாக, அவமதிப்பதாக இருக்கிறது என்று பத்திரிகை துறை சார்ந்தவர்கள் இப்பொழுது கோபப்படுகின்ற ஒரு நிலைக்குள் அவர்கள் சென்றிருக்கக்கூடிய களங்களை நம்மால் பார்க்க முடிகின்றது. இன்னும் ஒருபடி மேலே பலர் விமர்சனங்களையும் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த விமர்சனங்கள் எதனை நோக்கி நகர்கிறது என்றால், இது ட்ரம்ப் ஒருமுறை செய்யக்கூடிய விடயம் அல்ல, பல முறை இதுபோன்று அவர் பத்திரிகையாளர்களை மிக குறைவாகவே மதிப்பிட்டு கொண்டிருக்கின்றார். எனவே ட்ரம்ப் அவர்கள் ஒன்றில் இந்த ஆதாரத்தை அவர் வெளியிட்டு, அந்த பத்திரிகையாளர் தவறான கேள்வியை கேட்டார் என்கின்ற களத்தில் அந்த பத்திரிகையாளருக்கு எதிரான ஒரு ஆதாரத்தை அவர் வைக்க வேண்டும். இல்லை என்றால் ட்ரம்ப் அவர்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். காரணம், ஒரு பொது நிகழ்ச்சியில் ஒரு பத்திரிகையாளரை அதாவது கோபமாகவும் உபயோகப்படுத்தக்கூடாத வார்த்தையை அவர் உபயோகப்படுத்தி இருக்கிறார். எனவே ட்ரம்ப் அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்கின்ற களம் எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இது இப்பொழுது ஒரு பரபரப்பான ஒரு களத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது என்கின்ற விடயம் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய வேளையில் ட்ரம்ப் அவர்கள் இதை குறித்து எந்த கவலையும் அவர் படவில்லை. அவரை பொறுத்த மட்டில் நான் தெளிவாகத்தான் பேசிவிட்டு வந்தேன். அவர் கேட்ட கேள்விகளுக்கு என்ன சொல்ல வேண்டுமோ அதை நான் தெளிவாக எடுத்து வைத்து விட்டேன். இனிமேல் நான் யாருக்கும் இதற்காக பயப்பட வேண்டிய தேவையில்லை. அவர்கள் போராட்டம் நடத்தினால் என்ன, எதை நடத்திவிட்டு சென்றால் என்ன, இதை குறித்து எனக்கு எந்த விதமான பதிலும் சொல்வதற்கு எனக்கு விருப்பமில்லை. ஆனால் 2020 ஆண்டு கலிபோர்னியாவில் நடந்த அந்த தேர்தலில் தில்லுமுள்ளுகள் நடந்தது என்பது வெட்ட வெளிச்சமான உண்மை. அதற்கான ஆதாரங்கள் இன்னும் என்னிடம் இருக்கிறது என்று மீண்டும் ட்ரம்ப் அவர்கள் வேறொரு பட்டாசை கொளுத்தி போட்டிருக்கிறார். தற்பொழுது அமெரிக்கா பத்திரிகையாளர் மத்தியில் இந்த விடயம் மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தால் கூட ட்ரம்ப் அவர்களை நேரடியாக எதிர்க்க முடியாத காரணத்தினால் அவர்கள் இப்பொழுது அதற்கு எப்படி எதிர்ப்பு தெரிவிப்பது என்பதை மையப்படுத்திய களத்தை நோக்கி நகரத் தொடங்கி இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்திகளுக்கு தலைப்பாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்கள் இன்று பத்திரிகையாளரையே முட்டாள் என்று சொல்லக்கூடிய ஒரு களமும் நேரலையில் அது நடக்கிறது என்பது அறிந்திருந்தும் அதை குறித்து கவலைப்படாமல் அவர் பயணித்த களங்களும் அமெரிக்கர்களையே முகம் சுளிக்க வைத்திருக்கிறது என்பதுதான் நிஜம். நன்றியுடன் இன்பா.